ஹாய் காய்ஸ், இன்று நம்ம எதை பற்றி பார்க்குறோங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, க்ரையானிக்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் படித்தேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், க்ரையானிக்ஸ் அப்படின்னா என்னென்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வரல, நிறைய பாப்புலாரிட்டி ஆகலது. க்ரையானிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கோல்டு, அதாவது என்னென்னா இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது மாதிரி எப்பயுமே கோல்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு பேர் தான் இந்த க்ரையானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எதுக்காக பயன்படுதுன்னா, இந்த இறந்தவர்களுடைய உடலை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பதப்படுத்தி வைக்கிறாங்க. அதாவது பழைய காலத்தில் செஞ்சாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ பதப்படுத்தி வைக்கிறாங்க. எதுக்குன்னா, இன்னும் ஒரு 2000 வருஷம் இல்லை 1000 வருஷம் கழித்து போனாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ நேனோ டெக்னாலஜியிலிருந்து உட்பட எல்லா விஷயமும் வளர்ந்து போயிட்டுருக்கும். அப்படி வளர்ந்து போகும்போது மனிதன் அவனை மறுபடியும் உயிர் கொண்டு வர அளவுக்கு டெக்னாலஜி வளரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மூளை நினைவுகளையும் சரி, அவங்களுடைய திசுக்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பதப்படுத்தி எப்பயுமே உயிரோடு இருக்கிற மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா க்ரையானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறோங்களே வீட்டில், இப்போ ஒரு கொக்கோ கோலா எடுத்தங்க அப்படின்னா, அந்த கொக்கோ கோலா என்ன பண்ணுது, வெளியே இருந்தால் ஒரு மாதிரி அதோட இது மாறுது. இதே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது கிளைமேட் கரெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காக பயன்படுத்துகிறது தான் அதான் மனித உடலை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த க்ரையானிக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்பிக்கை மறுபிறப்பு அப்படின்றத மக்களிடையே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை உருவாக்குறது தான் இந்த க்ரையானிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடு. ஸோ இந்த க்ரையானிக்ஸை 1963 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 இதை முதல்ல மனித உடலை வச்சு பதப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. இதை யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் எட்டின்பர்க் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த க்ரையானிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரையானிக்ஸ் அப்படின்ற இந்த ஆய்வகம் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே 7 இடத்துல இருக்குது. அது 2 இடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இடம். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. அமெரிக்காவில் லக்கார் அப்படின்ற ஒரு பிளேஸு, ரஷ்யாவில் என்னென்னா கார்கஸ் அப்படின்ற அந்த பிளேஸ். இந்த 2 இடத்துலையும் தான் என்ன இருக்குன்னா ரொம்ப ஃபேமஸாக இந்த க்ரையானிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா இதில் வாலியன்டர்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆக முடியும். அதாவது எப்படின்னா, அவங்களுடைய நினைவு நம்மளால வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கவங்க என்ன பண்ணலான்னா, இவங்க இப்போ போயிட்டு அந்த ஒப்பந்தம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு அந்த உடம்பை பதப்படுத்திடுவாங்க. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த பிரெயினை நைட்ரஜன் மூலமாக சுவாசிக்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உடம்பை எடுத்து டோட்டலாக அதில் இருக்கிற திரவம் ரத்தம் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதுக்குள்ளே தேவையான அந்த எல்லாத்தையும், அதாவது அந்த உடம்பை பதப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா திரவத்தையும் உள்ளாக்கி அதை எடுத்து அந்த நைட்ரஜன் பாக்ஸில் உள்ளே வச்சு விட்டுடுறாங்க. ஸோ இந்த உடம்பை பதப்படுத்துறதுக்கு அவங்க வாங்குகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு உடலை பதப்படுத்தணும் அப்படின்னா 1.5, அதாவது 1.5 கோடி வாங்குறாங்க. அதே மாதிரி பிரெயினை மட்டும் பதப்படுத்தணும் அப்படின்னா 60 லட்சம் வாங்குறாங்க. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் மூலம் தான் எல்லாமே பதப்படுத்திட்டுருக்காங்க. அப்படி பதப்படுத்தும் போதும் இது வரையும் எத்தனை பேர் பதப்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு 300 மெம்பர்ஸ் பதப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இதுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதப்படுத்துறதுக்கு 1500 பேர் இதை சைன் பண்ணுறது, இதை பதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கவர்மெண்ட் ஒன்றுமே என்ன பண்ணல அப்படின்னா இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைஸ் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இந்த 1500 பேருன்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அதை யாரும் கண்டுக்கவும் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேணும் அப்படின்னா கீழே வேறு எதனா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாம் தெரிஞ்சுப்போம்.